நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு டே 2 இன் ஆரோவில். காலையிலே ரன்னிங் போலான்னு யோசிச்சு தான் தூங்குனேன். ஆனா காலையில எந்திரிச்சா தான் தெரியுது அதெல்லாம் எதுவும் வேலைக்கு ஆகாதுன்னு. மார்னிங் ரூம்ல சன்ரைஸ் மூஞ்சிலே அடிச்சது. டெய்லி என்னோட வீட்லயே இந்த மாதிரி அடிச்சா நல்லா இருக்கும். ஃப்ரெஷ் அப் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு நண்பர்களே வரும்போது ஏதோ ஒரு ஞாபகத்துல ஷூ மட்டும் கொண்டு வந்துட்டேன். வெளியே போனாலே ஷூ போட்டு போக வேண்டியதா இருக்கு. என்னோட பைக்கோட சீட்லாம் குளிர்னால இப்படி இருந்துச்சு. அண்ட் கைஸ் இங்க ஒரு வில்லேஜ் லைஃப்னால பில்டிங்ஸ் எல்லாம் பெருசா இல்ல. கைண்ட் ஆஃப் ஒரு ரூரல் ஏரியா மாதிரி இருக்கு. என்னோட ரூமை விட்டு மெயின் ரோடு வர வழியோ ஆஃப் ரோடு. நேத்து நைட் வரும்போதே விழுந்திருப்பேன். நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டேன். எனக்கு ஆரோவில் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த டைம் வந்தா கண்டிப்பா நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். காஃபி குடிக்கலாம்னு ஒரு கடைக்கு போனேன். அங்க இந்த கியூட்டீஸும் இருந்தாங்க. கேக் வந்தா இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டும் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு இங்க நிறைய விண்டேஜ் கேமராஸும் வச்சிருக்காங்க. அதை கொஞ்ச நேரம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ரூம்க்கு வந்து பொட்டி படிக்கலாம் பேக் பண்ணிட்டு கடைசியா ஒரு டைம் ரூம்க்கு பாய் சொல்லிட்டு இதான் கைஸ் இந்த ஏர்பிஎன்போட நேம். தே ஆர் சோ ஃப்ரெண்ட்லி கைஸ். ரைடிங்க்கு தேவையான பொருட்கள்லாம் மாட்டிட்டு சென்னை நோக்கி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரே ஒரு காஃபி ஸ்டாப் தான். இன்னைக்கு டைரக்டா வீட்டுக்கே வந்துட்டேன். இந்த ட்ரிப் ரொம்ப மெமரபிளா இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ஷார்ட்டான ட்ரிப் தான் இது. போனதும் தெரியல வந்ததும் தெரியல. ஆனா கண்டிப்பா சீக்கிரமா அங்க போவேன். நம்ம நண்பர்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு. ஏதோ மனசு சரியில்லையா அதனால பார்க்க வந்தேன்னு ஒரு கதையை போட்டான். ஈவினிங் வெளியே போலான்னு ஒரு சின்ன பிளான். கூடவே நண்பனை கூட்டிட்டு ஏர்போர்ட் மெட்ரோ வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு நம்ம போட்டோகிராஃபர் தம்பியும் வந்திருக்காரு. லாஸ்டா ஒரு ஷூட் போனப்போ கேமரா பேக் இல்லாதனால ஒரு சின்ன பிரச்சனையாச்சு. அந்த தப்பு திருப்பி நடக்கவே கூடாதுன்னு பேக் பார்க்க வந்தேன். ஆக்சுவலி இந்த பேக் தான் பார்த்து வச்சிருந்தேன். இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது அதை பார்க்க நிஞ்சா டர்ட்டில் மாதிரி இருக்கேன். அதுக்கு பதிலா வேற பேக் பார்த்தேன். கொஞ்சம் சேர்த்து வச்ச காசை வச்சு இந்த பேக் வாங்கிட்டேன். இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம போட்டோகிராஃபர் தம்பிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. முதல் சைட் மெட்ரோவோட வெப்சைட்ல பே ஆகலையா, அதனால 4 டைம் பே பண்ணிட்டாரு. அப்பயும் ஒர்க் ஆகல. 2 நிமிஷம் கழிச்சு எல்லா டிக்கெட்டும் ஓகே ஆயிடுச்சு. ரெண்டாவது சைட் பைக் எந்த சைட் பார்க்கிங் போட்டாருன்னு தெரியல. ஃபர்ஸ்டே கரெக்டான சைடு தான் வந்தோம். அங்க இங்கன்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனே பண்ணிட்டாரு. வீட்டுக்கு வந்த முதல் வேலையா என்னுடைய பொருட்கள்லாம் பேக்ல கரெக்டா வச்சு பார்த்தேன். இத்தனை நாட்கள்ல எல்லாமே தனித்தனி பேக்ல இருக்கும். ஆனா இனிமே அப்படி இல்ல, எல்லாமே ஒரே பேக் தான். இதுல நல்ல விஷயமும் இருக்கு, ஆனா அதே டைம்ல கெட்ட விஷயமும் இருக்கு. அண்ணனோட ஷோல்டர் இது தூக்கி கண்டிப்பா ஒரு வழி ஆக போகுது. ஓகே நண்பர்களே, பாய்.